தமிழ்நாட்டில் திராவிடத்தை அகற்றி வளமான தமிழ்நாடு, வலிமையான பாரதத்தை இலக்காக வைத்து மக்களவைத் தேர்தலில் பணியாற்ற உள்ளதாக இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். மாதிரி குடியுரிமை சட்டம் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாடு முழுக்க வளர்ச்சி திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சாலை மேம்பாட்டு திட்டங்கள், போக்குவரத்து, ரயில்வே திட்டங்கள், பல வகையிலும் தமிழகத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வேலை வாய்ப்புகள் திருவிடந்தையிலே, டிஃபென்ஸ் காரிடார் தமிழகத்திலே இதுவரை காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே ஒதுக்கப்பட்ட அளவு அதைவிட கூடுதலாக தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய் வரை கடந்த 9 ஆண்டு கால பிஜேபி ஆட்சியிலே நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஜிஎஸ்டி வரி வருவாய் நிலுவை 0. பார்லிமெண்ட்ல நிதியமைச்சர் சீதாராமன் அது டிஆர் பாலும் ஒப்புக்கொண்டார். ஆமா, தமிழகத்துக்கு ஜிஎஸ்டி நிலுவை எதுவும் கிடையாது என்று தெளிவாக ஒப்புக்கொண்டார். புயல் மழை வெள்ள நிவாரணத்துக்கு மத்திய அரசு வாரி வழங்கியது மட்டுமல்ல, பேரிடர் பாதுகாப்பு படையை, மீட்பு பாதுகாப்பு படையை அனுப்பி 3 நாள் தென் மாவட்டங்களிலே புயல் மழை வெள்ளம், மக்கள் வெளிவர முடியல. அனிதா ராதாகிருஷ்ணன் திமுக மந்திரியவே மத்திய அரசு அனுப்பின ஹெலிகாப்டர்ல போய் தான் மீட்டு வந்தாங்க. இப்படி தமிழகத்தை காப்பாற்றுகின்ற இந்த ஒரு சூழலிலே இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால மறுபடியும் மோடி வரணும். நாங்க இந்த கூட்டணியில் இருக்கிறோம், இதுக்காக பிரச்சாரம் பண்றோம். நாங்க அடுத்து வருகின்ற சட்டசபை தேர்தல்களிலே எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால சீட்டுக்காக அல்லது ஏன் உங்களுக்கு சீட்டு கிடைக்கல, இதெல்லாம் நாங்க அதுக்காக வேலையும் செய்யல. தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரணும். இந்த திராவிட மாடல், இது ஒன்றியம் அல்ல, திராவிடம் அல்ல. நம்முடைய நாடு பாரத நாடு, வளமான தமிழகம், வலிமையான பாரதம் உருவாக வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்களை அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.